ஒரு சாதாரண அரசு ஊழியர் தன்னோட வாழ்நாள் முழுக்க உழைச்சாலும் ஒரு சொந்த வீடு கட்டுறதுங்கிறது பெரிய கனவாகவே இருக்கு. ஆனால் அரசியலில் நுழைகிற பலருக்கு 5 ஆண்டுகளில் சொத்து மதிப்பு பல மடங்கு உயர்வது எப்படி? தேர்தல் நேரத்தில் அவங்க தாக்கல் செய்கிற பிரமாண பத்திரத்தை பார்த்தா நமக்கே தலை சுத்தும். என்கிட்ட பழைய கார் தான் இருக்கு, சொந்த வீடு இல்லைன்னு சொல்றவங்க அடுத்த 5 வருஷத்துல பல கோடிக்கு அதிபதியாவது எப்படி? சட்டப்படி ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு வரும் சம்பளம் படிகள் நமக்கு தெரியும். ஆனால் அதை தாண்டி சொத்துக்கள் குவிவதற்கு பின்னால் இருக்கும் சில முக்கிய காரணங்கள் பினாமிகள். பினாமிகள் மூலமாக சொத்துக்களை வாங்குவது. இந்த பினாமிகள்னா யாரு? நேரடியாக தன்னோட பெயரில் சொத்துக்களை வாங்காமல் உறவினர்கள் நண்பர்கள் பெயரில் சொத்துக்களை வாங்குவது இவர்களை தான் பினாமிகள்னு சொல்கிறாங்க. ரியல் எஸ்டேட்டு செல்வாக்கு. ஒரு புதிய சாலை வரப்போகுது அல்லது ஒரு தொழிற்சாலை வரப்போகுதுன்னா இவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். இந்த இடங்களை எல்லாம் முன்கூட்டியே அடிமாட்டு விலைக்கு வாங்குறது, பின்னாடி அதை பல கோடிக்கு விற்கிறது. அரசு டெண்டர்களில் ஒதுக்கப்படும் கமிஷன் தொகைகள் மிகப்பெரிய அளவில் சொத்து சேர்க்க உதவுது. இந்த சொத்து விவரங்களை எல்லாம் மக்கள் எப்படி பார்ப்பதுன்னா, தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் மை நேட்டா போன்ற தளங்களில் இந்த தகவல்கள் இருக்கும். அரசியல்வாதிகள் இப்படி சொத்து சேர்ப்பதனால என்ன பாதிப்பு? மக்களோட வரி பணம் முறைகேடாக பயன்படுத்தப்படுது. கல்விக்கும் மருத்துவத்துக்கும் போக வேண்டிய பணம் சில தனிநபர்களோட பெட்டகங்களுக்கு போகுது. இது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். அரசியல் என்பது சேவை, அது தொழில் கிடையாது. ஆனால் இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய முதலீடாக மாறிடுச்சு. உங்கள் தொகுதியில் இருக்கிற அரசியல்வாதி கடந்த 5 வருஷத்துல எவ்வளோ முன்னேறி இருக்காருன்னு நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அரசியல் பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.